ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சனிக்கிழமை மதிய லஞ்ச் ரொட்டீனை பார்த்துக்கிட்டே உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசலாம். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது. காலையில் என்னால் வேகமாகவே எந்திரிக்க முடியல. இதனால் எங்கள் வீட்டில் பிரச்சனையுமே வருது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்காங்க போல். ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் லேட்டாக எந்திரிச்சு தான் எங்களுக்கு பழக்கம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கன்றனால கிண்டர் கார்டன் இந்த மாதிரி தான் விடுறாங்க போல். ஸோ குழந்தைங்களுமே லேட்டாக போனால் லேட்டாக தான் போவாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு பிரச்சனையுமே கிடையாது. இதுவே பிள்ளைங்க பெருசாகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேகமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்களா, சில டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனை இல்லாமல் போகணும்னா அந்த விஷயத்தை நம்ம சரி செய்யணும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேகமாக எந்திரிக்கிறதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேகமாக படுக்கணும். நைட்டு இந்த மொபைல் பார்க்குறது இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக விட்டுருங்க. குழந்தைகளுமே வேகமாக படுக்க வச்சு பழகிக்கோங்க. குழந்தைங்க படுத்துட்டாங்கனாலே நம்மளுக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ஸோ நம்மளுமே நம்மளுடைய பெட்டுக்குமே போயிடலாம். வேகமாக படுத்து காலைல வெள்ளனை எந்திரிக்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நேரங்கள் நம்மளுக்கு நிறைய கிடக்கும். காலையில் ஒரு நீங்கள் இப்போ 7-8 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா, ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் கிடைக்குது இல்லையா. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிடைக்கும்போது ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 14 மணி நேரமும், அதுவே ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு 30 நாளுமே கிடைக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைய வேலைகளை நம்ம செய்ய முடியும். நம்மளுக்கான நேரங்களுமே நிறைய கிடைக்கும். அதுக்கான வேலைகளையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வேகமாக எந்திரிச்சு பழங்க. நீங்கள் வேகமாக எந்திரிச்சிட்டு காலையிலே எல்லா வேலையுமே முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணலாம்னு நினச்சாலும் கூட அந்த வேலைகளை கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக சோம்பேறித்தனமாக இருந்தால் அதை ஒதுக்கி வச்சுட்டு வேகமாக படுத்துட்டு வேகமாக எந்திரிக்கிற பழக்கத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். மெயின் ரீசன் மொபைல் நோன்றதை வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களையுமே வேகமாக படுக்க வச்சு பழகுங்க. நம்மளுமே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 10 மணிக்குள்ளே பெட்டுக்கு போகிற மாதிரி நீங்களும் பழகிக்கிறணும். குழந்தைகளுக்கும் அதே பழக்கத்தையுமே பழகி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா சில பேர் இருப்பாங்க அதிக நேரம் டிவி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரியுமே இல்லாமல் சீரியல் பார்க்குறாம 10 மணிக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. ஃபஸ்ட்டு நாள் தூக்கம் வராது, காலையில் எந்திரிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கிடலாம். அப்புறம் மதிய நேரத்தில் தூங்காமல் இருங்க. மதிய நேரத்தில் உங்களுக்கான வேலைகளை என்னவாக இருந்தாலுமே அதை பார்த்து முடிச்சிருங்க. நல்லா உடம்பு டயர்ட் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு வேகமாகவே தூக்கம் வந்துடும். படுத்த உடனேயுமே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். காலையிலுமே நல்லா தூங்கி எந்திரிச்சா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலாக இருக்கும். காலையில் சீக்கிரமாகவே எந்திரிக்கலாம். ஸோ இந்த டிப்பெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். மதிய நேரம் மட்டும் தூங்காதீங்க. வேகமாக படுத்துட்டு வேகமாகவே எந்திரிச்சிடலாம். எப்படி நீங்கள் பிள்ளைங்க பெருசாகிட்டா திருப்பியுமே நீங்கள் வேகமாக எந்திரிக்கிற மாதிரியே வரும். அதை நம்ம இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது தானே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை எடுத்த விலாகுன்றனால காலையிலேயே டிஃபன்லாம் பண்ணிவிட்டு தோசை தான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்த பாத்திரத்தெல்லாம் நான் விளக்கிக்கிட்டு இருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ சம்மருன்றதுனால சம்மர் டயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னே தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வின்டரில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வார்ம் வாட்டராக தாங்க வரும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீசன் அப்படி இருந்தால் தான் நம்ம வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண முடியும். அப்படி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் இந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆயிரும். ஸோ எப்போவுமே நாங்களாம் இங்கே இந்த சில் தண்ணியை வச்சு தான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நல்லா எல்லா பாத்திரத்தையும் கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்றைக்குமே சிங்க்கு க்ளீனாக இருந்தால் தான் சமைக்கவே தோணும். ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரங்கள் கிடந்தால் அதை ஃபஸ்ட்டு விளக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அந்த சுண்டலை தான் வேக போட்டுக்கிற எடுத்துக்கிட்டேன். இது கூட இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பாவக்காய் தொக்கு தாங்க வைக்க போகிறோம். எப்படியும் பாவக்காய் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது பாவக்காய் கண்டிப்பாக சமையலில் எடுத்துக்கோங்க. நீங்கள் சமைக்கும்போது கொஞ்சமாக புளி தண்ணி சர்க்கரை சேர்த்து சமைச்சிங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் அப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பாவக்காயை பொரிக்காமல் இந்த மாதிரி வதக்கி ட்ரை பண்ணி தொக்கு மாதிரி பண்ணிங்கன்னா அதுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு வதக்கிக்கோங்க. அது கூடயே தக்காளி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம்.
இது கூட கொஞ்சம் தக்காளி வெங்காயம் மசிய வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காயுமே இது கூட வந்து சேர்த்துக்கலாம். பாவக்காய் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கியிருக்கோங்க. அதுதான் வந்து பாவக்காய் வந்து நல்ல பிள்ளைங்களுக்கு பசி உணர்வு வந்து அதிகமாக தூண்டும். வயிற்றில் வந்து இந்த பூச்சி இருந்தாலுமே வந்து அது வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாவக்காய் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா வதக்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் அவங்க வந்து கேட்டிருந்தாங்களா, என்னென்னா சோம்பேறித்தனமாக இருக்குது எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் அப்படின்ட்டு. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வேலை வந்து தள்ளிக்கிட்டே போகும். அப்படின்னும்போது நம்மளுக்கு சோம்பேறித்தனங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பாவக்காய் தொக்குக்கு இப்போ நான் என்ன சேர்த்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சல் தண்ணி சேர்த்து உப்பு சரி பார்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இப்போ செஞ்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துமே பழகிக்கோங்க. இந்த சோம்பேறித்தனத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ வந்து எந்த வேலையுமே வந்து நாளைக்குன்னு சொல்லி ஒதுக்காமல் அன்னன்னைக்கு வேலைக்கே வந்து அன்னன்னைக்கே செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம இப்போது இருக்கிறதா இதான் வந்து நிரந்தரம். நாளைக்கு யாருக்கு என்ன எப்படி ஆகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு அன்னன்ன வேலையை வந்து முடிச்சிருங்க. சைடில் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த மட்டன் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து சூப்பராக ஊற வச்சுருந்தேன். அதையுமே வந்து இங்கே வந்து பொரிச்சு எடுத்துக்கிடலாம். சனிக்கிழமை வந்து நம்ம எதுவும் நான்வெஜ்லாம் சாப்பிடாதனால ஸோ அந்த மீல் மேக்கரை தான் வந்து நான்வெஜ் மாதிரி பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்துறது. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் தொக்குமே சூப்பராக கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 பூண்டு கூட தட்டி போட்டிங்கன்னா இன்னும் வாசம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேக போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கிரேவி தாங்க. இது சிம்பிளாக செஞ்செல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு போல் சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல்பாசி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிட்டு ஜீரகம் சோம்பு கடுகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த இந்த சுண்டலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து வதக்கிட்டு ஃபைனலாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா சூப்பரான வெள்ளை சுண்டல் கிரேவி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு, பாவக்காய் தொக்கு, மீல் மேக்கர் ஃப்ரை, இது கூட வந்து வெள்ளை சுண்டல் குருமா. இன்றைக்கோட லஞ்ச் வந்து எங்களுக்கு இது தாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுமா என்னை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.